வணக்கம் and welcome to Cook with Martina. இன்னைக்கு ஆந்திரா சிக்கன் கீ ரோஸ்ட் இததான் செய்ய போறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இந்த பேன்ல 1 லிட்டர் தண்ணி நான் சேர்த்திருக்கேங்க. அண்ட் இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது நான் ஒரு 40 கிராம் காஷ்மீரி சில்லிஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை தான் இந்த தண்ணியில சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போறேங்க. மிளகாய் எல்லாம் சேர்த்தியாச்சு. நல்லா கொதிச்சிட்டு இருக்கு அண்ட் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாங்க. பன்னெண்டு பல் பூண்டு, 2 ஸ்பூன் ஜீரகம், இதையெல்லாம் பாத்தீங்கன்னா நான் இந்த மிளகாய் கூட சேர்த்து அரைச்சு வைக்க போறேங்க. அரைச்சு வச்சாச்சு. அந்த கலர் பாத்தீங்கன்னா காஷ்மீரி சில்லிஸ்னால மட்டுமேங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல நம்ம தண்ணியை சேர்த்து இந்த சிக்கனை நம்ம வேக வைக்க போறோங்க. இப்போ சிக்கனை சேர்த்தியாச்சு. இப்போ தேவைப்படுற சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் ஒரு 70% குக் ஆயிடுச்சுங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் ஸ்டாக்கை நம்ம எடுத்து தனியாக வைக்க போகிறோம். ஏன்னா சிக்கனை குக் பண்ணும்போது நம்ம இதை தான் சேர்த்து நம்ம குக் பண்ண விட போகிறோம். நம்ம அந்த சிக்கனை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மிச்சம் இருக்கிற ஸ்டாக் நீங்கள் சூப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெப்பரும் சேர்த்து நீங்கள் அதை குடிச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு கடாயை வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போறது இல்ல, நெய் தான் சேர்த்துக்க போறோம். ஏன்னா இது கீ சிக்கன் ரோஸ்ட் இல்லையா, ஸோ கண்டிப்பா இது நெய் மட்டும்தான். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சு வச்ச சில்லி பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்க போறோங்க. அந்த நெய்யிலே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இன்னும் சில்லி பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்கலாம். கலரை பார்த்து ஐயோ ரொம்ப காரமா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. குழந்தைங்க கூட ஆஹா ஓஹோன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. காரமாவே இருக்காதுங்க. இந்த கலர் பார்த்தீங்கன்னா அந்த காஷ்மீரி சில்லிஸ்னால மட்டுமே தாங்க. அந்த சில்லி பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கிறோம். காஷ்மீரி சில்லிக்கு பதிலாக நாங்கள் வரமிளகாய் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த குவான்டிட்டியை நீங்கள் கம்மி பண்ணணும். ஏன்னா காஷ்மீரி சில்லிஸில் கலர் மட்டும்தான் இருக்கும், காரம் அதிகமாக இருக்காது. பட் நம்ம யூஸ் பண்ணுற ரெட் சில்லிஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டாக், அந்த சிக்கன் சூப் நான் சைடில் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த சிக்கனை குக் பண்ண விட போகிறோம். நம்ம கொஞ்சமாக தான் நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா அந்த சிக்கனை பாயில் பண்ணும்போதே நம்ம சால்ட்டோட தான் நம்ம சேர்த்து பாயில் பண்ணியிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் லிட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ண விடலாங்க. வாவ், எவ்வளோ ட்ரை ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியா கொஞ்சம் நெய்யை மறுபடியும் நம்ம சேர்த்துக்க போறோம். அந்த நெய்யிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். Andhra style chicken ghee roast ready.